ஏய், எவனோ அக்கா அக்கான்னு கூப்பிட்டா திரும்பி திரும்பி பாத்துட்டு வருவியா? வா பேசாம. அக்கா, எப்படி இருக்க? நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா, உனக்கு பால் ஊத்தி வளர்த்தேன்ல, அந்த பாவத்தை கோயிலுக்கு போய் கழிச்சிட்டு வா. என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? பாரு, அக்கா அக்கான்னு திரும்பவும் சொன்ன, கொன்றுவேன். அக்கா, ஆமாமா, இப்பதான் இவன் கணக்கு அக்கான்னு தெரியுது போல. தலையில நெருப்பள்ளி போடும்போது உனக்கு அக்கான்னு தெரியலையா? அப்ப நீ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம இப்படி எல்லாம் பேசாத. பேசாம போயிடு, சொல்லிட்டேன். இங்க பாருக்கா, அதுதான் அன்னைக்கு நான் பேச வரும்போது நீ எதுவுமே கேட்கவே இல்ல. இப்பவாவது நான் சொல்றது கேளு. எவன் பேச்சையும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் உனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன்க்கா. துரோகம் பண்ணணும்னு மனசார கூட நான் நினைக்கவே மாட்டேன். இத பாரு, பேசாம போயிடுன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க எல்லாரும் என் கூட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீ பண்ண துரோகத்துக்கு உன்கிட்ட பேச வர செய்வாங்க. எப்படா கூச்சமே இல்லாம வந்து பேசுற? எனக்கு மனசாட்சி உறுத்தல. இல்லக்கா, அது இல்லன்னு கோயிலுக்கு போயிட்டு வரேன். கிடைச்ச கொஞ்ச நிம்மதியும் கெடுத்துறாத. அரசிமா கூட இந்த மாமா மேல கோவமா இருக்கியாடா? ஆறா இருந்தாலும் நீங்க பண்ண வேலைக்கு கோவப்படதான் செய்வாங்க. அரசிமா அதுல நீ டேய், கூட என்னடி பேச்சு? வா போலாம், வீட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. பழனி எவ்வளவோ மன்னிப்பு கேட்டோம், அதை கோமதி மறுத்துட்டாங்க. அரசி பேச போனது கூட துரோகம் பண்ணுன்ட்டு என்ன பேச்சு வேண்டி இருக்கு, யாருக்கு யாரடி மாமே, வா போலாம் அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. பழனி வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இன்னொரு பக்கம் கோமதி அழுகுறாங்க. ஏமா அழுகுற அப்படின்னு கேட்க, அவன் என்னோட மூத்த பிள்ளடி, அவனை இப்படி பேசுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஆனா சூழ்நிலை அந்த அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க.